ராணிப்பேட்டையில் ஒரே நாள் இரவில் மாமியார், சித்தப்பா, சித்தி என மூவரை கொடூரமாக கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்காதலால் உறவுகளுக்குள் வெடித்த மோதல் 3 பேரை கொலை செய்ய வைத்திருக்கிறது. ஆசையாய் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவி செய்த துரோகம் கணவனை கொலைகாரனாக மாற்றியது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் அடுத்த புதுக்குடியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலு. விவசாய தொழில் செய்து வரும் இவரும் வாலாஜா அடுத்த கீழ் புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். காதல் திருமணம் முடிந்து 4 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த தம்பதிக்கு 3 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. இந்நிலையில் பாலுவின் சித்தப்பா மகனான கொடைக்கல் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவருக்கும் புவனேஸ்வரிக்கும் ஏற்பட்ட நட்பு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இந்த தவறான பழக்கத்தால் பாலுவுடன் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு அவரை பிரிந்து புவனேஸ்வரி தன் தாய் வீட்டிற்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். கடந்த முறை நடந்த பிரச்சனையால் இருவரும் பிரிந்த நிலையில் கடந்த 1 வருடமாக புவனேஸ்வரி வாலாஜா அடுத்த கீழ் புதுப்பேட்டையில் உள்ள அவரின் தாயின் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இருவரும் பிரிந்து வசித்து வரும் சூழலில் தற்போது புவனேஸ்வரி 8 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இதனை தெரிந்து பாலுவுக்கு கோபம் உச்சம் தலைக்கு ஏறி உள்ளது. அந்த ஆத்திரத்தில் பாலு நேற்று இரவு குடிபோதையில் தன் மனைவி புவனேஸ்வரியை கொல்ல திட்டமிட்டு கீழ் புதுப்பேட்டை பகுதியில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு புவனேஸ்வரி இவரை கண்டதும் ஓடி ஒளிந்து விடவே ஆத்திரத்தில் தனது மாமியாரான பாரதியை கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்று விட்டார். அங்கிருந்து புறப்பட்ட பாலு அடுத்ததாக தம்பியான விஜயை கொல்ல கொடைக்கல் பகுதிக்கு வந்துள்ளார். அங்கு விஜய் வீட்டில் இல்லாத காரணத்தினால் அவரது பெற்றோரான அண்ணாமலை, ராஜேஸ்வரி தம்பதியை இரும்பு ராடால் தலையில் தாக்கி கொலை செய்துள்ளார். தகவலின் பெயரில் வாலாஜாபேட்டை போலீசார் கீழ் புதுப்பேட்டை பகுதியில் உள்ள அவரது மாமியார் பாரதி உடலையும், கொண்டபாளையம் போலீசார் அண்ணாமலை மற்றும் ராஜேஸ்வரி ஆகியோர் உடல்களையும் மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். 3 பேரை கொலை செய்துவிட்டு கொளத்தேரி ரயில்வே கேட் பகுதியில் பதுங்கியிருந்த பாலுவை வாலாஜாபேட்டை காவல் ஆய்வாளர் சாலமன் ராஜா தலைமையிலான போலீசார் பிடிக்க முயன்றபோது தப்பி ஓட முயன்றதாகவும் அப்போது கால் தடுமாறி கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 3 பேரை கொன்ற பாலுவுக்கு வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மனைவியின் கள்ளக்காதலால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் ஒரே இரவில் மாமியார், சித்தப்பா, சித்தி ஆகிய மூவரை இளைஞர் கொலை செய்தது ராணிப்பேட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.